இருதயம் இருக்கு பாருங்க, உங்க ஆத்மா, உங்களுடைய உள்ளத்துல எத்தனையோ கவலைகள் சோர்வு கொண்டு வரது போல, எத்தனையோ தவறான காரியங்களை யோசிக்க செய்கிறது, எத்தனையோ விதமான தவறுகளை செய்ய தூண்டக்கூடிய காரியமாகவும் அது இருக்கிறது. எத்தனை நினைவுகள் அதுல வருது இல்ல, எத்தனை காரியங்களை யோசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? உங்களுடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தாறு மாறாக இருக்கிறது, கேடு நிறைந்ததாக இருக்கிறது, சிந்தனைகள் வருகிறது, இருதயத்தின் நினைவு வாய் பேசும். பொல்லாதவைகளுக்கு வெளியே வந்துருங்க. இதுல இருந்து யார் உங்களை தப்பிக்க முடியும்? இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும் போது, ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்குள் போகும்போது இந்த குணங்கள் எல்லாம் மாறும். ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைப்பதை உணர முடியும். தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குமானா எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, உங்களை சரி செஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். உங்களை கொஞ்சம் திட்டம் வச்சிருக்கார், அது செயல்படுத்த முடியாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் கேடு உள்ளதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தருடைய சித்தமான காரியத்தை அவர் வெளிப்பாடு கொடுப்பார். அந்த வழியில உங்களை நடத்த அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். உங்களை இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.